நாடு முழுவதும் கொரோனாவின் அச்சுறுத்தல். வீடுகளில் முடங்கி போன மக்கள், போக்குவரத்து இல்லாமல் வெறிச்சோடிய சாலைகள், பரபரப்பான சாலைகள் அனைத்தும் அமைதி, நிசப்தம் மட்டுமே. அப்படி நிசப்தமான சாலையில் பெரும் படையுடன் உலா வருகிறார் இவர். மக்கள் கூட்டத்தால் நம் பார்வையில் தப்பிய இவர், ஊரடங்கு உத்தரவால் கேமரா கண்கள் சிக்கினார் இவர். நாமும் பின்தொடர்ந்தோம். பழைய சைக்கிள், ஓட்டை குடையுடன் சென்ற இவரை அங்கு கண்டவுடன் குழந்தைகள் போல ஓடி வந்தன நாய்கள். பிரெட், பிஸ்கெட்டுடன் வருவதை பார்த்து தெரு நாய்கள் கும்பலாக அவரை சூழ்ந்து கொண்டு தாவி குடிக்கின்றன. தெருநாய்கள் அனைத்தும் சாப்பிட்ட பின்னரே அந்த இடத்தை விட்டு நகர்கிறார். அவர் செல்லமாக தெருநாய்களை தடவி விட்டபடி அடுத்த தெருவுக்கு செல்கிறார். சேலம் களரம்பட்டி பகுதியைச் சேர்ந்த இவர் பெயர் சுகுமார் என்கின்ற குமார். சாலையோரம் உள்ள தள்ளுவண்டி கடைகளுக்கு பெயிண்டிங் வேலை பார்த்து வரும் இவர், உணவு கிடைக்காமல் பட்டினியால் மரணமடையும் மனிதர்களை கண்டு கொள்ளாத இந்த சமூகத்தில் வாயில்லாத ஜீவராசிகளுக்கு கடந்த 30 ஆண்டுகளாக தினமும் தவறாமல் உணவு வழங்கி வருவதாக கூறுகிறார் இவர். மழை பெஞ்சாலும் சரி, அது எவ்வளோ புயலாக இருந்தாலும் சரி, அது கொடையை பிடிச்சி நான் போய் செஞ்சுட்டு இருக்கேன். எங்கே கிடந்தாலும் அதை எடுத்து அதுக்கு ஆதரவு பண்ணுறது தான் வேலையை. முக்கால்வாசி அதோடைய சேவையாக தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். யாராவது உதவி செஞ்சாங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செய்வேன். இடம் இல்லாதனால அப்படியே நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். எந்த ஒரு இடமும் இல்லை, தனிப்பட்ட முடியாது. வரமும் அதுக்கே போகிறதுனால எதுவும் இது நான் சின்ன வயசுலேருந்து செஞ்சுருக்கேன். ரொம்ப வருஷமும் இது வாயிலா ஜீவனை மற்றவங்க யாரும் கவனிக்க மாட்டாங்க. மற்ற பிராணிகள்லாம் எல்லா இடத்துலையும் அடைக்கலாம் ஆகிடும். இதுங்க ஆதரவு மனிதர்களால் தான் செய்ய முடியும்னு நம்பிக்கையில் செஞ்சுட்டு இருக்கிறேன். தினமும் காலை இரவு என இரு வேளைகளும் தெருநாய்களுக்கு தேடி சென்று வாஞ்சையுடன் உணவு கொடுத்து வருகிறார். நாள்தோறும் இவருக்கு கிடைக்கும் சொற்ப வருமானத்தில் இதனை செய்து வருகிறார். தெருநாய்கள் மீதான இவரது நேசத்தை அக்கம் பக்கத்தினர் தொந்தரவாக பார்க்க ஆரம்பித்தனர். ஆகவே திருமணம் செய்தால் தனது குடும்பத்தினருக்கு இதே போல தொந்தரவாக இருக்கும் என நினைத்து திருமணமே செய்து கொள்ளாமல் வாயில்லா ஜீவராசிகளுக்கு உதவி செய்து வருகிறார். இந்த உலகம் சுயநலமிக்க மனிதர்கள் அதிகரித்து வரும் இந்த நேரத்தில், ஒரு நெருக்கடியான நேரத்தில், உயிர் பயமிக்க பிரச்சனை சுற்றி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், மனித நேயத்தோடு யாரும் அற்ற அனாதைகள் என்று அழைக்கப்படும் திருநாய்களுக்கு உணவளிக்கும் இந்த செயல் பெரிய தன்னம்பிக்கை தரும் விஷயம் என அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அவர் ஒரு ப்ரொஃபஷன் வைஸ் அவர் பெயிண்டரு. ஆனால் பெயிண்டர்னு சொல்கிறார். ஆனால் ரொம்ப நாளாக இப்போ கொஞ்சம் அவருக்கு வேலை இல்லை. ஒரு அதிகபட்ச வருமானம் ஒரு நாளைக்கு அதிகபட்சம் 300 ரூபா வரும், சராசரி 200 ரூபா வரும். அது வர 200 ரூபாயிலேருந்து ஒரு 150 160 ரூபா நாய்க்குனே செலவு பண்ணிடுவார். மீதி ஒரு 30 40 ரூபா தான் அவருக்கு கைக்குன்னு வச்சுக்கிறார். சேலம் கிச்சிபாளையம், எர்மாபாளையம், களரம்பட்டி, பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் தினமும் சாலையோரம் உள்ள 150க்கும் மேற்பட்ட நாய்களுக்கு உணவளித்து வருகிறார். இவை தவிர பூனைகள், காகம் உள்ளிட்டவைகளுக்கும் உணவளித்து வருகிறார். தற்போதைய ஊரடங்கு காரணமாக உணவின்றி வெகுவாக பாதிக்கப்பட்ட நிலையில் கூலி வேலை செய்து வரும் இவருக்கு தற்போது வருமானம் இல்லாததால் தான் சேமித்து வைத்த பணத்தை கடந்த சில நாட்களாக செலவு செய்து வருகிறார். இதனை கேள்விப்பட்ட சில நல்லுள்ளம் படைத்த மனிதநேயமிக்கவர்கள் சுகுமாருக்கு உதவி செய்து வருகின்றனர். தெருநாய்களுக்கு மற்றவர்களைப் போல் இவர் மீதி உள்ள உணவுகளை மட்டும் வழங்குவது கிடையாது, பாசத்தையும் வழங்கி வாழ்ந்து வருகிறார். பசிக்கிறது, உணவளியுங்கள், உடல்நிலை சரியில்லை, சிகிச்சை அளியுங்கள் என மனிதர்களால் உரக்க கேட்க முடியும். ஆனால் எல்லா உணர்வுகளையும் தேவைகளையும் கூக்குரலின் மூலம் மட்டுமே வெளிப்படுத்தும் நாய்களின் தேவைகளை தன்னுடைய பொருளாதார நிலையை மீறி பூர்த்தி செய்யும் இந்த மனிதர் எதிர்காலத்தின் நம்பிக்கையை அதிகரிக்க செய்யும் உன்னத மனிதர்.